ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. மறுபடியுமாய் இந்த நித்திய வெளிச்சம் டிவியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதிலே நான் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த நாளிலேயும் ஆமென் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வசனத்தை கேட்க வாஞ்சையாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆமென். இந்த கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். அதற்கு பிற்பாடு ஆண்டவருடைய வேதத்தை நாம் சுருக்கமாக தியானிக்க போகிறோம். ஆமென். அன்பு தகப்பனே, ஆமென். மறுபடியுமாய் இந்த டிவியின் மூலமாய் நித்திய வெளிச்சம் டிவியின் மூலமாக இந்த ஜனங்களை சந்திக்க தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தந்த நல்ல கிருபைக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. ஆமென். இதோ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எதிர்பார்ப்போடு வேண்டுதல்களோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற எல்லார் மேலேயும் உம்முடைய கிருபை வெளிப்படட்டும். இன்றைக்கும் ஆண்டவர் ஒவ்வொருவரோடு நீர் பேச வேண்டும் என்று உங்கள் நாமத்தில் செபிக்கிறேன். ஆசீர்வதித்து நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். மறுபடியுமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். இந்த நிகழ்ச்சிகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். தொடர்ச்சியாக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை சில வாரங்களாய் தியானித்து கொண்டிருக்கிறோம். சகையு என்கிற ஒரு மனிதன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்காக அவன் வகை தேடினான். இயேசு எப்படிப்பட்டவர், இயேசுவின் குணாதிசயங்கள் என்ன, இயேசு என்ன செய்வார் என்பதை சகையு அறிந்து கொள்ள விரும்பினான். எல்லோரும் இயேசுவை தேடுகிறார்களே, ஆராதிக்கிறார்களே, இந்த இயேசு எப்படி இருப்பார், அவருடைய சுபாவங்கள் எப்படி இருக்கிறது, ஏன் எல்லாரும் இயேசுவை தேடுறாங்க என்கிற ஒரு எதிர்பார்ப்பு சகையுவுக்கு வந்தது. ஆமென். ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். ஆம் தேவ பிள்ளைகளே, ஆமென். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பலாம். ஆமென். ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் என்றாலும் ஆமென், தொடர்ந்து நீங்கள் அதை கேட்கும் பொழுது இன்னும் நாம் சில காரியங்களை அறிந்து கொள்ள முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம். இதுவரை உங்களுக்கு தெரியவில்லை என்றால் கவனமாய் கேளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இயேசு எப்படிப்பட்டவர், கடந்த நாட்களிலே இயேசு எப்படிப்பட்டவர் என்கிற சில காரியங்களை தியானித்தோம். இயேசு அன்புள்ளவர் என்று தியானித்தோம். இயேசு மன்னிக்கிறவர் என்பதை தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். இயேசு வல்லமையுள்ள தெய்வம் என்பதை நாம் கடந்த வாரத்திலே தியானிக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்தார். ஆம் தேவ பிள்ளைகளே, இயேசு வல்லமை உள்ளவர். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை, இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீக சுபாவம் எப்படிப்பட்டது, அவரை தேடினா நமக்கு என்ன கிடைக்கும், ஆமென், என்பதை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். ஸ்தோத்திரம். ஆமென். சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் நமக்கு இப்படியாய் சொல்லுகிறது. இந்த வசனத்திலே இயேசுவினுடைய சுபாவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு எப்படிப்பட்டவர் என்பது இந்த வசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன், கவனிங்கள். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இயேசு கிறிஸ்துவுடைய சுபாவங்கள் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அவர் நீதியுள்ளவர், அவர் இரட்சிக்கிறவர், அவர் தாழ்மையுள்ளவர் என்று
இயேசு கிறிஸ்துவினுடைய சில சுபாவங்களை பார்க்கிறோம். ஆமென். இந்த இயேசு கிறிஸ்துவின் சுபாவங்கள் இதில் சொல்லப்பட்டிருந்தாலும் இதில் நாம் தாழ்மையுள்ளவர் என்கிறதை நம்ம தியானிப்போம். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் தாழ்மையுள்ளவர். தாழ்மையின் சுபாவத்தை உடையவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கடந்த வாரத்தில் தியானித்தோம். இயேசு வல்லமையுள்ளவர். மரித்தவர்களை கூட அவர் உயிரோடு எழுப்பினார். அவர் அவ்வளவு வல்லமை நிறைந்தவர். ஆமென். வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தினார், அசுத்த ஆவிகளை விடுவித்தார் என்றெல்லாம் கடந்த வாரத்தில் தியானித்தோம். இயேசு அவ்வளவு வல்லமை நிறைந்தவராயிருந்தும் இந்த உலகத்தில் இயேசு வாழ்ந்தபோது அவர் மிகவும் தாழ்மையுள்ளவராக அவர் நடந்து கொண்டார். அவர் மிகவும் தாழ்மையாய் தன்னை வெளிப்படுத்தினார். ஆமென். அவருடைய நடக்கையிலே, அவர் பேச்சிலே, அவர் மற்றவர்களிடத்தில் பழகுகிற விதங்களை நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவ்வளவு தாழ்மையுள்ளவராய் காணப்பட்டார். ஆமென். தாழ்மையாய் தன்னை இந்த உலகத்தில் அவர் வெளிப்படுத்தினார் என்று வேதத்திலே நாம் தியானிக்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, ஆமென், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையை குறித்து வாசிக்கும் பொழுது பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் இயேசு கிறிஸ்துவினுடைய தாழ்மையை குறித்து வாசிக்க முடியும். 6வது வசனத்திலிருந்தே நாம் வாசிக்க முடியும். ஆமென். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து தாழ்மையுள்ளவராய் வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்துவே சொன்னார், நான் மனத்தாழ்மையாய் இருக்கிறேன் என்று. ஆமென். இந்த வசனத்தில் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நாம் தியானிக்கும் பொழுது அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தாழ்த்தினாராம். அப்படின்னா அவர் தேவனாக இருந்தும் தான் தேவனாக இருக்கிறத வச்சு எல்லாரையும் அடிமைப்படுத்தணும், எல்லாரையும் அப்படி நினைக்கணும் இப்படி நினைக்கணும்னு சொல்லி பெருசாக நினைக்காம, அதெல்லாம் மனசில் வைக்காம அவர் தாழ்மையாய் நடந்து கொண்டார். ஆமென். ஒரு மனிதன் நல்ல செல்வந்தானா இருந்தான் என்றால், ஒரு மனிதன் ஆமென் நல்ல பணபலம் படைத்தவனாக இருக்கிறான் என்றால், நல்ல அதிகாரம் உள்ளவனாக இருக்கிறான் என்றால், அந்த அதிகாரத்தின் நிமித்தமோ அல்லது அந்த பணபலத்தின் நிமித்தமோ அல்லது தன் அழகு நிமித்தமோ அல்லது தன் படிப்பு நிமித்தமோ அவனுடைய பேச்சு மாறுகிறதை பார்க்க முடியும், நடக்கை மாறுகிறதை பார்க்க முடியும். எளிமையான காலகட்டத்தில் எல்லாரோடு சகஜமாக பழகியிருப்பான். ஆனால் கொஞ்சம் படிப்பும் பணமும் புகழும் வந்த உடனே அவர்கள் பேச்சு மாறுபடுகிறதையும் ஆமென் நடக்கை மாறுபடுகிறதையும் எல்லாரிடத்திலையும் எளிதில் பேச முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. மனிதன் ஆமென் தன் வாழ்க்கையிலே ஒரு உயர்வு வந்த உடனே வேறு ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கைக்கு நேராய், பெருமைக்கு நேராய் அவன் நடந்து போகிறதை பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. அவர் உயர்ந்தவராயிருந்தும், அவர் தேவனுடைய குமாரனாயிருந்தும், அவர் வல்லமையுள்ளவராயிருந்தும் அதெல்லாம் அது நிமித்தமாக தன்னை மேன்மைப்படுத்தாமல் தேவ பிள்ளைகளை தாழ்மையாய் நடந்து கொண்டார், தன்னை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் தாழ்த்தினார் என்று நாம் ஒரு சில காரியத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன். வேதத்திலே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து ஆமென் ஸ்தோத்திரம் சீஷர்களை தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட ஊழியம் செய்வதற்காக 12 சீஷர்களை தெரிந்து கொண்டார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்திலே நம்ம பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட ஊழியம் செய்வதற்காக, தன்னோடு கூட இருப்பதற்காக, தன்னுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்காக 12 சீஷர்களை ஆரம்பத்திலே தெரிந்து கொண்டார். இந்த 12 சீஷர்களை தெரிந்து கொண்டவர்களை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது எளிய மனிதர்களை தெரிந்து கொண்டார், சாதாரணமானவர்களை தெரிந்து கொண்டார். ஆமென். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அப்படின்னா அரச குலத்தில் அரசர்களாக இருக்கிறவர்கள், அரசர்களுடைய பிள்ளைகள், அப்படிப்பட்டவர்களை ஒருவேளை தெரிந்து கொண்டிருக்கலாம்.
ஏனென்றால் அவர் தேவனுடைய குமாரன். அவருடைய ஸ்டேட்டஸுக்கு அப்படிப்பட்டவர்களைத்தான் அவர் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை அப்படி செய்யாமல் அவர் தாழ்மையாய் நடந்து கொண்டார். அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் ஆமென் தாழ்மையாய் தன்னுடைய சீஷர்களை தெரிந்து கொள்வதிலே தன் தாழ்மையை இயேசு வெளிப்படுத்தினார். இப்படி இயேசு தன்னை தாழ்த்தினதை பார்க்க முடிகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது எல்லா தரப்பு மக்களிடத்திலேயும் இயேசு ஆமென் எளிமையாய் சகஜமாக பழகினார், பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சமாரிய ஸ்திரீ ஒரு பெண் இயேசுவை ஆமென் இயேசுவின் இடத்துல இயேசுவும் அந்த சமாரிய ஸ்திரீயும் உரையாடுகிறதை பார்க்கிறோம். ஆமென். சமாரிய ஸ்திரீக்கு ஆச்சரியம். காரணம் என்னவென்றால் யூதர்கள் சமாரியர்களோடு பேசவே மாட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய பெண்ணோடு அவர் பேசி ஆமென் தன் தாகத்திற்கு தண்ணீர் வாங்கி குடிக்கிறதை பார்க்கிறோம். இதை குறித்து அந்த ஸ்திரீயானவள் ஆச்சரியப்பட்டாள் என்று நாம் வாசிக்க முடிகிறது. இது எதை காண்பிக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா தரப்பு மக்களிடத்திலையும் ஆமென் எளிதாய் பழகினதையும் எளிதாய் பேசினதையும் நாம் கவனிக்க முடிகிறது. எல்லாரிடத்திலையும் அவர் ஆமென் சகஜமாய் பேசுகிறதை வைத்து பழகினதை வைத்து அவர் தன் தாழ்மையை விளங்க பண்ணினார் என்பதை நாம் இங்கே கற்றுக்கொள்ள முடிகிறது, கவனிக்க முடிகிறது. இது மாத்திரமல்ல, ஆமென் ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து ஆமென் தன் தாழ்மையை வெளிப்படுத்துகிறார். அங்கே இயேசு கிறிஸ்து ஆமென் தன்னுடைய 12 சீஷர்களையும் ஒரு இடத்துல உட்கார வைத்து விட்டு ஆமென் என்ன செய்தாராம்? ஸ்தோத்திரம். ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் எடுத்து அந்த தண்ணீரை எடுத்து ஒவ்வொரு சீஷர்களின் கால்களையும் அவர் கழுவ ஆரம்பிக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். எந்த எஜமானும் தன்னுடைய சீஷனின் கால்களை கழுவுகிறது கிடையாது. ஆமென். இந்த உலகத்தில் தன்னை தெய்வம் என்று சொல்லிக் கொள்ளுகிற சில மனிதர்கள் ஸ்தோத்திரம் தன் சீஷர்கள் தங்கள் கால்களை கழுவ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். தன்னை தெய்வமாய் பாவித்து கொண்டிருக்கிற சில மனிதர்கள் ஆமென் தன்னை பின்பற்றுகிறவர்கள் தன்னுடைய கால்களை கழுவ வேண்டும் என்று இந்த உலக மனிதர்கள் இந்த நாட்களிலே செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் அவர் தெய்வமாய் இருந்தும் தன்னுடைய சீஷர்களின் கால்களை கழுவினார். ஒரு எளிமையான செயல், ஒரு தாழ்மையான செயல். இந்த இடத்துல பாருங்க, கால்களை கழுவுகிறதே ஒரு பெரிய தாழ்மையான செயல். ஆனால் அதிலேயும் கவனியுங்கள், இயேசு கிறிஸ்துவே ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து ஆமென் அவரே தண்ணி எடுத்துட்டு வந்து தண்ணீரை ஆமென் ஊற்றி கழுவுகிறதை நம்ம பார்க்கிறோம். என்னை கேட்கிற தேவ ஜனமே, ஆமென் இயேசு சொல்லியிருந்தா அந்த சீஷர்கள் ஓடி போய் அந்த தண்ணீரை எடுத்துட்டு வந்து ஆமென் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இயேசு அதையும் சொல்லவில்லை. அதிலையும் இயேசு கிறிஸ்துவின் தாழ்மை வெளிப்படுகிறதை பாருங்கள். இயேசுவே அந்த பாத்திரத்தை எடுத்து தண்ணீரை எடுத்து சீஷர்களின் கால்களை கழுவி இப்படியா இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தன் தாழ்மையை வெளிப்படுத்துகிறதை கவனித்து பாருங்கள். இன்னுமா இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை பாருங்கள். இயேசு எவ்வளவு தாழ்மையாய் நடந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து நினைத்திருந்தால் ஆமென் தன் தூதர்களை அனுப்பி தன்னை காயப்படுத்தினவர்களை அடித்தவர்களை அவர் சிறைப்படுத்தி இருக்க முடியும். ஆனால் இயேசு அப்படி செய்யவில்லை. இயேசு தாழ்மையாய் நடந்து கொண்டார். சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். தன் வஸ்திரங்களை கழற்ற ஒப்பு கொடுத்தார். தன்னை துப்புவதற்கு ஒப்பு கொடுத்தார். தன்னை அடிப்பதற்கு ஆமென் தன்னை துப்புவதற்கு தன் சிரசிலே முள்முடி சூட்டுவதற்கு ஒப்பு கொடுத்தார். தன் கைகளையும் கால்களையும் ஆணிகளால் அடிப்பதற்கு இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார், தன்னை விட்டு கொடுத்தார். ஆமென். இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்துவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். எல்லாரும் பரியாசம் பண்ணுவதற்கு நிந்தை பேசுவதற்கு இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆமென். இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? அவர் நினைச்சிருந்தா அவர்கள் எல்லாரையும் சிறைப்படுத்தி இருக்க முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து ஆமென் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தாழ்மையாய் நடந்து கொண்டார். எல்லாரும் நிறைய பேர் சொன்னாங்க, சிலுவையிலிருந்து இறங்கி வாங்கன்னு சொன்னாங்க. இயேசு கிறிஸ்துவினால் சிலுவையிலிருந்து இறங்கி வர முடியும். ஆனாலும் அந்த நேரத்திலையும் தன்னை தாழ்த்தி ஆமென் இயலாதவர் போல அந்த இடத்தில் காட்சி அளித்தார். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளை, அவர் அவ்வளவு வல்லமை உள்ளவராய் இருந்தும் அந்த இடத்தில் தன் வல்லமை வெளிப்படுத்தாமல் தன்னை தாழ்த்தினார்.
மற்றவர்கள் அடிக்கப்படுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து தன்னை தாழ்த்தினார். சிலுவையிலே ஆமென் தொங்குவதற்கு, சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு, மற்றவர்களால் நிந்திக்கப்படும்படிக்கு தன்னை தாழ்த்தினார். சிலுவை மரணம் இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையை பறைசாற்றுகிறது. அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் தன்னை தாழ்த்தினார். ஆமென். நம்ம வாசித்த சகரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனமும் இயேசுவின் தாழ்மையை காண்பிக்கிறது. அந்த வசனம் சொல்லுகிறது. ஆமென். சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனமும் சொல்லுகிறது. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மை உள்ளவர், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவர். ஆமென். இயேசு கிறிஸ்து கழுதையின் மேலே ஏறி வருகிறதுனால தன் தாழ்மையை வெளிப்படுத்தினார். இங்கே வாசிக்கிறோம், தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேல் ஏறி வருகிறார். தாழ்மைக்கும் கழுதையின் மேல் ஏறி வருகிறதற்கும் இங்கே ஒரு கனெக்ஷன்ஸ் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். பொதுவாக கொஞ்சம் வசதி படைத்தவர்களை கவனித்து பார்த்தால் தாங்கள் வைத்திருக்கிற வாகனங்கள் தங்கள் வசதிக்கு ஏற்ப மாற வேண்டும் என்று விரும்புவார்கள். வசதி படைத்தவர்கள் வசதிக்கு ஏற்ப தன் வாகனங்கள் ஸ்டாண்டர்டாக மாறணும் விரும்புவாங்க. கொஞ்சம் விலை குறைந்த வாகனத்தில் பயணிப்பது தங்களுக்கு அது ஆமென் ஏதோ பெரிய கஷ்டத்தை போல உணருவார்கள். இங்கே இயேசு கிறிஸ்து அவர் பெரியவர், சகலத்தையும் படைத்தவர். அவர் தாழ்மையாய் கழுதையின் மேல், ஆமென், எல்லாரும் வெறுக்கிற ஒரு கழுதையின் மேல், அற்பமாய் நினைக்கிற ஒரு கழுதையின் மேல் இயேசு கிறிஸ்து ஏறி வந்து அதை ஒரு தன் வாகனமாய் மாற்றி தன் தாழ்மையை இயேசு வெளிப்படுத்தினார். இப்படி தன் ஊழியம் முழுவதும் இயேசு கிறிஸ்து தன் தாழ்மையை வெளிப்படுத்தி இருக்கிறார். தன் வாழ்க்கை முழுவதும் இயேசு கிறிஸ்து தன் தாழ்மையை வெளிப்படுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் தாழ்மை இப்படி இருக்க, இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்கள் என்ன? தேவ பிள்ளைகளே, இயேசுவின் திவ்ய சுபாவங்களை நாம் ஏன் படிக்க வேண்டும்? ஏனென்றால் இயேசுவின் திவ்ய சுபாவங்கள் ஒரு மனிதனை மறுரூபப்படுத்தும். இயேசுவின் சுபாவத்தை பின்பற்றுகிற ஒரு மனிதன் குடும்பம் ஆசீர்வாதிக்கப்படும். அந்த குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும். அந்த குடும்பம் ஆவிக்குரிய நன்மைகளால் நிரப்பப்படும், பரலோகத்தின் ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆமென், என்னை பின்பற்றும்படிக்கு மாதிரியை நான் வைத்து போகிறேன் என்று சொன்னார். என் அடிச்சுவடுகளை நீங்கள் எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று இயேசு சொன்னார். நீங்கள் எல்லாம் என்னை போல நீங்கள் மாறணும்னு சொன்னார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவத்தை நாம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு முக்கிய காரணம், ஆமென், இயேசுவை போல அவருடைய சுபாவங்களை போல நம்ம சுபாவம் மாறணும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். இயேசு அவ்வளோ பெரிய தெய்வமாய் இருந்தும் தன்னை தாழ்த்தினார், தாழ்மையாய் நடந்து கொண்டார், எல்லாரிடத்திலையும் எளிதாய் பேசினார். ஆமென், ஸ்தோத்திரம். தாழ்மையாய் நடந்து கொண்டார். தேவ பிள்ளைகள், அதே போல இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையை நாமும் தரித்து கொள்ளுவோம், நாமும் கற்றுக்கொள்ளுவோம், நாமும் தம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டும். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, தாழ்மை என்றால் என்ன? தாழ்மை என்றால் என்ன? நான் எப்படி தாழ்மையாய் நடந்து கொள்வது என்று நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். தாழ்மை என்றால் என்ன? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, தாழ்மையாய் நடந்து கொள்ளணும். எப்படி தாழ்மையாய் நடந்து கொள்வது? இங்கே வாசிக்கிறோம், மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். தாழ்மை என்பது நம்மை விட மற்றவர்களை மேன்மையானவர்களாய் நாம் நினைக்க வேண்டும். என்னை விட அவங்க மேன்மையானவர்கள், என்னை விட இவர்கள் மேன்மையானவர்கள், என்னை விட இவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று நம்மை விட மற்றவர்களை மேன்மையாக நாம் கருத வேண்டும். நம்முடைய மனதிலே மற்றவர்களை மேன்மையாக கருத வேண்டும். அதுதான் தாழ்மை. இதுதான் இயேசு செய்தார். தேவ பிள்ளைகளே, நாமும் இயேசு கிறிஸ்துவை போல நம்மை தாழ்த்துவோம். இயேசு கிறிஸ்துவை போல நாம் நம்மை தாழ்த்தினால், வேதம் சொல்லுகிறது, யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் கிருபை நிறைந்தவர். ஆமென், ஸ்தோத்திரம். பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை பெற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும் பொழுது, ஆமே, பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால்
தாழ்மையின் சுபாவம் நமக்கு தேவை. இன்னுமாய் பார்க்கும் பொழுது யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, ஆமேன், ஸ்தோத்திரம், ஆமேன், தாழ்மையுள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிற தெய்வம். தாழ்மையாய் நீங்கள் இருப்பீங்கன்னா, அவன் முதலாவது சொன்னேன், ஆண்டவர் கிருபைகளை தருகிறார். இரண்டாவது, தாழ்மையாய் நாம் நடந்து கொள்ளும் பொழுது, ஸ்தோத்திரம், ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்கள். நம்மை விட மற்றவர்களை மேன்மையாய் கருதுங்கள். ஆமென். கர்த்தர் இதை கவனிப்பார், கர்த்தர் இதை பார்ப்பார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். உங்கள் படிப்பில் உங்களை உயர்த்துவார். உங்கள் வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஸ்தோத்திரம். உங்கள் வருமானத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் ஒரு உயர்வு நிச்சயமாக வரும். என் வாழ்க்கையில் ஒரு உயர்வு இல்லையேன்னு நினைக்கிறீங்களா? தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். தாழ்மையாய் நடந்து கொண்டால்தான் உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரையில் நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, நாம் நம்மை தாழ்த்தினார் நம் ஜெபத்தை இயேசு கேட்பார். தாழ்மையுள்ளவனின் ஜெபத்தை இயேசு கேட்கிற தெய்வம். 2 மனிதர்கள் ஜெபம் பண்ணும்படிக்கு ஆலயத்திற்கு போனார்கள். ஒரு மனிதன் பெருமையாய் ஜெபித்தான், ஒரு மனிதன் தாழ்மையாய் ஜெபித்தான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரையிலேயும் நீங்கள் வாசியுங்கள். ஒரு மனிதன் தன்னுடைய காரியங்களை, தன் பக்தியை சொல்லி ஆண்டவரிடத்தில் பெருமையாய் ஜெபித்தான். ஆமென். தன்னை விட மற்றவனை அற்பமாய் நினைத்து ஜெபித்தான். எப்படி ஜெபிக்கணும்? நம்மளை விட மற்றவர்களை மேன்மையா நினைச்சு ஜெபிக்கணும். ஆனா இந்த மனிதன், ஆமீன், ஆயக்காரனை தன்னை விட அற்பமாய் நினைத்து ஜெபித்தான். அவன் ஜெபம் கேட்கப்படவில்லை. தேவ பிள்ளைகளே, நம் ஜெபம் கேட்கப்படவில்லை வேண்டுமென்றால் நாம் தாழ்மையான ஒரு இருதயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தாழ்மையாய் நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்பார். தேவ பிள்ளை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தன்னை தாழ்த்தினது உண்டானால் நீங்களும் நானும் எவ்வளவாய் தாழ்மையாய் நடந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையை வெளிப்படுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் வெளிப்படுத்துவோம். அதற்குத்தான் கர்த்தர் இந்த உலகத்தை நம்மை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மை வைத்திருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம், இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஆயத்தமா இருக்கிறீர்களா? உங்க வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுங்கள். அவர் அவ்வளவு வல்லமை உள்ளவராய் இருந்தும் தாழ்மையாய் எளிமையாய் நடந்து கொண்டது போல நாமும் தாழ்மையாய் நடந்து கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு காண்பிப்போம். உங்க வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார். உங்கள் ஜெபங்களை கர்த்தர் கேட்பார். உங்க வாழ்க்கையில சமாதானமும் நன்மையும் அதிகமாய் பெருகும். உங்க குடும்பத்தில் சந்தோஷம் மிகுதியாய் கடந்து வரும். ஆண்டவரே, தாழ்மையின் சுபாவத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. பெருமை எல்லாம் என்னை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. பெருமையுள்ளவனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறவர். ஆண்டவரே, தாழ்மையாய் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் என்று இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஜெபம் பண்ணுவோமா? நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலையை தருவார். உங்களை தாழ்மையின் சுபாவத்தை தருவார். உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க ஆண்டவர் உதவி செய்வார். எல்லார் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆமென். பரலோக பிதாவே, உடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம். இதோ இந்த செய்தியை வாஞ்சையோடு கேட்டுக்கொண்டிருந்த உடைய ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் தாழ்மையுள்ளவர் என்பதை நாங்கள் தியானிக்க ஆண்டவர் உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். ஆமென். தாழ்மையின் சுபாவம் ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டு, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல உம்முடைய தாழ்மையின் சுபாவத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் அதை பயன்படுத்த, இந்த உலகத்தில் வெளிப்படுத்த, இதன் மூலம் உம்முடைய நன்மைகளை, தெய்வீக நன்மைகளை, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து நடத்தும். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் உடைய வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதிகன மகிமையையும் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். தாழ்மையாய் நடந்து கொள்வோம்.
இயேசுவின் சுபாவத்தை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.